வெல்கம் பேக். இது சுகிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் குரூப்ஸ்க்கு அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஹோட்டலில் சாப்பிட்டாலோ ஆப்பில் ஆர்டர் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் வெரைட்டி அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் தான். இது வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய இதாங்க தேவை. நம்ம மஷ்ரூமை நல்லா வதக்கிக்கணும். நம்ம வதக்குறப்போ அதோட ஈரப்பதம் வெளியே வரும். ஃப்ரைட் ரைஸ் செய்யறப்போ ஈரப்பதம் இல்லாம நல்லா ஃப்ரைடா வரும். மஷ்ரூமை எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம பூண்டை நல்லா வதக்கிற ரீசன் எதுக்கு அப்படின்னா, எண்ணெய் அந்த சாதத்தோடு கலர்றப்போ அந்த ஃப்ரைட் ரைஸில் ஒரு பூண்டு வாசனை நல்லா வரும். அதுக்கு தான் முதல்ல நம்ம பூண்டை வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்ச எல்லா காய்கறியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆனால் எல்லாமே ஃபுல் ஸ்பீடில் இருக்கணும். இது ஃபுல்லாக குக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஆலிவ்ஸும் சேர்த்துருக்கேன். காய்கறி பாதி குக் ஆனதுக்கு அப்புறமா மஷ்ரூமையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் சேர்த்து வச்சிருந்த உப்பு, நெக்ஸ்ட் ஹர்ப்ஸ் கூட ஆப்ஷன் தாங்க. சோயா சாஸ், கருப்பு மிளகுத்தூள். வெள்ளை மிளகுத்தூளை விட கருப்பு மிளகுத்தூள் உடம்புக்கு நல்லது. அதனால நான் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். வேக வச்ச அரிசி நல்லா உதிரியா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா வேணும்னா இன்னும் ஃபுல் ஸ்பீட்ல இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா வறுத்துக்கோங்க. அந்த மஷ்ரூம், காய்கறி, சாதம் எல்லாம் கலந்து சாப்பிட்றப்போ ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க. சூப்பரா இருக்குங்க. சூப்பரா சாப்பிட மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாப்பி குக்கிங்.